governor will be giving 2 degrees to maximum possible students. Their request is also all, including PhD. Honorable governor will be giving 2 degrees to maximum possible students. Their request is also all, including PhD. வேண்டாம், வெரி ஹை டெக்னாலஜி கேமரா தான் இருக்கு. அதனால நம்ம டைம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சேவ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எந்த பிரச்சனையும் இல்லாம the லாஸ்ட் கேண்டிடேட் வரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். So thank you very much for all your cooperation. Don't see the new. யாரும் ரஷ் அப் பண்ண வேண்டாம். எங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எப்படி கூப்பிடுறாங்களோ அப்படி மட்டும் வந்துருங்க. It will be ensured that all 758 will be getting it. Right? So please don't make any commotion or chaos there. Right? என் பேரு என் டிகிரி அதெல்லாம் வராது. நீங்க வந்து வாங்கிட்டு போறது மட்டும் தான் வந்துரும். என்ன சார் அது வேண்டாம் சார், அது அவங்க பாத்துக்குவாங்க சார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் கையால் பட்டம் பெற வேண்டும் என மாணவர்கள் அங்கு போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் தற்போது அதற்கு வெற்றி கிடைத்திருக்கிற இந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், ஆளுநர் கையால தான் எங்களுக்கு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு மாணவர்கள் கோஷங்களையும் தங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்த நிலையில் அதற்கு செவிசாய்க்கப்பட்டிருக்கு. முடிந்த அளவுக்கு எவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கும் விரைவாக கொடுத்து முடிக்கிறோம் அப்படிங்கிறது பல்கலைக்கழகம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினம் அங்கு எத்தனை பேர் மொத்தமா பட்டம் பெற இருக்கிறாங்க ராஜேஷ்? ஷாம் வணக்கம். மொத்தமாக இன்றைய தினம் பட்டம் பெறுபவர்கள் சுமார் 38,000 பேர். ஆனால் நேரில் வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் சுமார் 850 பேர் நேரிலே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், அந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் அந்த பல்கலைக்கழகத்திற்கு பல்வேறு உறுப்பு கல்லூரிகள் இருக்கின்றது. அந்த உறுப்பு கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்கள் என அனைவருக்கும் சேர்த்து வழக்கமாக அந்த பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா நடைபெற்ற பிறகு அடுத்தடுத்து அந்தந்த கல்லூரிகளிலும் பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறும். எனவே மொத்தமாக பார்க்கும்போது 38,000 பேர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைக்கு சுமார் 850 பேர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் அவர்கள் காத்திருக்கிறார்கள். இவர்கள் பல்கலைக்கழகத்திலேயே படித்தவர்கள். அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலேயே படித்தவர்கள். அதன் உறுப்பு கல்லூரியில் படித்தவர்களுக்கு பிறகு பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறும். எனவே இந்த விழாவை பொறுத்தவரையிலே சுமார் 800 பேர் இருக்கக்கூடிய நிலையில் அவ்வளவு பேருக்கும் ஆளுநர் இன்றைக்கு அவர் தன்னுடைய கரங்களால் வழங்க இருக்கிறார் என்பது அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், மாணவர்களுடைய அந்த வேண்டுதல் என்பதை நாம் பார்த்தோம். அவர்கள் தங்களுக்கு ஆளுநர் கையால் அந்த பட்டங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக நின்றிருக்கிறார்கள். எனவே 113 பேருக்கு மட்டும் ஆளுநர் மேடையில் பட்டம் வழங்குவது என கூறியதற்கு மாணவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையில தற்போது ஆளுநர் மாளிகையினுடைய அந்த அதிகாரி, குறிப்பாக ஆளுநருடைய செயலாளராக இருக்கக்கூடியவர், அவர் தற்போது ஆளுநரிடம் பேசி அதற்கான ஒப்புதலை பெற்று மேடையிலேயே அறிவித்திருக்கிறார். தமிழக ஆளுநரின் செயலாளராக IAS அதிகாரி சஜன் சிங் சவான் அவர்தான் தற்போது ஆளுநருடைய செயலாளராக பணியாற்றி வருகின்றார். அவர் சற்று நேரத்துக்கு முன்பு மேடையிலே பேசினார், நாம் பார்த்தோம். மாணவர்கள் மத்தியிலே பேசிய ஆளுநருடைய செயலாளர் IAS அதிகாரி சஜன் சிங் சவான் அவர் பேசும்போது, ஆளுநரிடம் பேசிவிட்டோம், ஆளுநர் உங்கள் அனைவருக்கும் அவர் கரங்களால் பட்டம் கொடுப்பதாக ஒப்புதல் வழங்கி இருக்கிறார். எனவே இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம், அனைவருக்கும் மேடையில் ஏற்றி பட்டங்கள் வழங்கப்படும் என்று சொன்னவுடன் அனைவரும் கீழே இருந்து கைத்தட்டி தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தி பிறகு அவரவர் இருக்கையிலே சென்று அமர்ந்து விட்டார்கள். தற்போது அந்த பிரச்சனை, ஆர்ப்பாட்டம், குழப்பங்கள், அமளி போன்றவையெல்லாம் அடங்கி தற்போது விழா சுமூகமாக நடைபெறுவதற்கான அந்த சூழல் உருவாகி இருக்கின்றது. மாணவர்கள் போராட்டம், டெல்லியிலே மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றது அங்கே என்றால், இங்கே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழக அரசியல்வாதிகள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்பது அப்படியே இருக்கின்றது. தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று 11 மணிக்குத்தான் அது குறித்த முழுமையான விவரம் நமக்கு தெரிய வரும். ஷாம்.